மாலை 5 மணி நிலவரப்படி மகிழ்ச்சியிலே அதிமுகவின் முக்கிய தலைவர்கள், அதிர்ச்சியிலே திமுக தலைவர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இன்றைய தினம் காலை முதலே வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில தொகுதிகளிலே பிரச்சனைகளும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த தொகுதியில் ஒரு சில பூத்துகளிலே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் கூட வந்திருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது ஒருபுறம் வெளியாகி கொண்டிருந்தாலுமே மறுபுறத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் எந்த அளவிற்கும் இல்லாத அளவிற்கு இந்த முறை தங்களுடைய கடமையை சரியான முறையிலே பணியாற்றிருக்கிறாங்க, அதாவது சரியான முறையிலே கொடுத்துருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். மக்களுடைய அந்த வாக்கு தான் மக்களுடைய ஆயுதம் அப்படின்னே கூட சொல்லி ஆகணும். ஏனென்றால் இந்த 5 ஆண்டுகள் யாருடைய ஆட்சியாக இருக்கிறது, அடுத்த 5 ஆண்டுகள் யாருடைய ஆட்சியாக இருக்க வேண்டும் என மக்கள் தீர்மானிப்பது அந்த வாக்கின் மூலமாகத்தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகள் தமிழக மக்கள் என்னென்ன பல பிரச்சனைகள் செய்திருக்கிறார்கள். தினம் தினம் கஞ்சா போதைப் பொருள் பிரச்சனைகள் முதற்கொண்டு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாலியல் வன்புணர்வு முதற்கொண்டு அனைத்தையும் தமிழகம் என்பது பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மாலை 5 மணி நிலவரப்படி அதிமுகவிற்கு கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு என்பது உறுதியாகிவிட்டது என சொல்லி தற்சமயம் இணையதளங்களிலே தகவல் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வாக்குகளை செலுத்திவிட்டு செய்தியாளர் சந்திப்பிலே அதையே தான் சொல்லியிருந்தார். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இன்றைய தினம் வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய இந்த வேளையிலே கண்டிப்பாக தமிழக மக்கள் அனைவரும் குடும்ப ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டி விட்டுருவார்கள். அது மட்டுமல்லாமல் அதிமுக எனப்படக்கூடிய மாபெரும் ஒரு இயக்கத்திற்கு நல்லாட்சிக்கு கண்டிப்பாக தமிழக மக்கள் அவருடைய ஆதரவுகளை கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அதிமுக கூட்டணி என்பது 2026 சட்டமன்ற தேர்தலிலே அமோகமான வெற்றி பெறப்போகிறது. அந்த வெற்றி வாய்ப்பு என்பது கண்டிப்பாக 2026 தேர்தலிலே மற்ற தேர்தல்கள் இல்லாத அளவிற்கு ஒரு 200 தொகுதிகளில் கண்டிப்பாக 210 தொகுதிகள் இலக்கு வைத்தோம். 200 தொகுதி இல்லாத அதிமுக அமோகமான வெற்றி பெறப்போகிறது என சொல்லித்தான் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் கூட தமிழக முதலமைச்சர் கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதாவது 2வது முறையாக திமுக ஆட்சி அமைக்காவிட்டாலும் எதிர்க்கட்சியாக கூட செயல்படும் என அதிரடியான வார்த்தையை பேசியிருந்தார். இதுவே திமுகவின் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அப்பொழுது இந்த தேர்தலில் நாம் ஜெயிக்கப் போவது கிடையாதா என கூட திமுக அனைவரும் கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் வாக்குப்பதிவு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திலே வாக்குப்பதிவு முடிவு இருக்கிறது. அதற்குள்ளாக தமிழக மக்கள் விடுபட்டதால் வாக்குகளை செலுத்தாத மக்களும் வேகமாக வந்து வாக்குகளை செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த தேர்தல் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலுமே அதிகப்படியான வாக்கு சதவீதத்தை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று ஒவ்வொரு வேட்பாளருமே அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டுதான் இருந்தாங்க. இருந்தபோதிலுமே 2026 தேர்தல் என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய வாய்ப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க.